நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெட்டி தங்கம் கட்டி எடுத்து சாரதா, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. சாரதா, என்னங்க? காஃபி. ரொம்ப ஓவரா இருக்க. இது எதுக்கு? பாருடா, சாரதா டவலு. ஏய், என்னது இது? டர்க்கி டவலு, கதர் துண்டு, வெட்டு கிளாத். சோப்பு. சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப்பு லக்ஸ். குடும்ப ஆரோக்கியத்திற்கு ஹமாமு. கிருமிகளை விரட்டும் சிந்தால். ஆரோக்கிய வாழ்வினையை காப்பது லைஃப் பாய். லைஃப் பாய் எவ்விடமோ ஆரோக்கியம் அவ்விடமே. லைஃப் பாய். ஏங்க சோப்பு போதுமா, போட்டு விடணுமா? சாரதா, பேப்பர் எடுத்துட்டு வா. ஐயோ, முடியலையே. தினத்தந்தி, தினமலர், தினகரன் எதுங்க படிக்கிறீங்க? இப்படி உட்கார். என்னங்க? என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு இந்த பணிவு, தேவையில்லாத இந்த குனிவு? ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஓங்கி விட்ட. உனக்கு ஊர் தெரியுது, உலகம் தெரியுது இல்ல? தனி கொடுத்தணும்னு மீனாட்சி கிட்ட சொன்னதும் உன் மண்டைக்குள்ள பல்பு எரியுது இல்ல? போதுங்க உங்க டிராமா, முடிங்க. என்ன டிராமா? இல்லங்க, எனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக நீங்களும் மீனாட்சியும் சேர்ந்து போட்ட அந்த டிராமா போதுங்க. ஆமாங்க, எனக்கு புத்தி வந்துருச்சுங்க. இப்படி ஒரு மாமியாரான்னு உலகமே அதிசயப்படுற மாதிரி நான் வாழ்ந்து காட்ட போறேங்க. அப்படியா? ஆமாங்க, அதிகாலையில எழுந்திருச்சு குளிச்சு ஈரட்டவல தலையில சுத்திக்கிட்டு காஃபி டம்ளரோட வந்து என்ன எழுப்ப போறியா? இல்லங்க, மீனாட்சி எழுப்ப போறேன். பாருடா, அவ பிரஷ் எடுத்தா பேஸ்ட் போட்டு விடுவேன், முடிய கலைச்சா எண்ணெய் வச்சு விடுவேன், குளிக்க போனா தலை தேய்ச்சி விடுவேன். அப்புறம் அதோட அவ குளிச்சு வரும்போது அவளுக்கு சாம்ராணி புகைய போட்டு விடுவேன். இந்த நக்கல் தானே வேணான்றது? இல்லைங்க இல்லைங்க, சீரியஸா தாங்க சொல்றேன். சரி. ஏங்க, அந்த தனி கொடுத்தனும் கேன்சல் தானே? எனக்கு தெரியுங்க, விளையாட்டுக்காகத்தான் சொல்லிருப்பீங்கன்னு. நீ பண்றது தாண்டி விளையாட்டு. நான் சொன்னதை விளையாட்டுன்னு நினைச்சு நீ ஒண்ணு பண்ற பத்தியா? அதுதான் விளையாட்டு. நான் சொன்னது வெரி சீரியஸ். மீனாட்சி தனி கொடுத்தனும் போறா. சேகர், அடி பாவி, இப்பதான் அப்படிக்கா மாறிட்டேன்னு சொன்ன, ஒரே செகண்ட்ல இப்படிக்கா மாறிட்ட? எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, பார்த்த நொந்துடுவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சம்பந்தமே இல்லாம பஞ்சு டயலாக் பேசிட்டு போனாலும் ஒண்ணு புரியுது, சாரதா மாற மாட்டா. சரவணா, சரவணா, குட் மார்னிங். நம்ம தனி கொடுத்தனும் போலாம் சரவணா. மீனாட்சி,
சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொல்ற. இல்ல சரவணா, சீரியஸா தான் சொல்றேன். நம்ம தனியா இருக்கலாம். ஏன் மீனாட்சி, நம்ம நைட் ஏதாச்சும் பேசணும்? நிறைய பேசணும். எதை கேக்குற? இல்ல முக்கியமா ஏதாச்சும் பேசணும். அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. நினைச்ச கனவாதான் இருக்கும்னு. நீ அது அப்படிலாம் பேசுறதாவது? நான் என்ன பேசுனேன்? வேணாம் விடு, அது ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்னன்னு சொல்லுடா. இல்ல நீ அழுதுட்டு இருக்கிற, நான் உன்கிட்ட ஏன் அழுகுறன்னு கேக்குறேன். நீ டக்குன்னு டக்குன்னு இல்ல டக்குன்னு அந்த குண்டை தூக்கி போடுற. என்னன்னு சொல்லுடா. வேணா விடு மீனாட்சி, அப்படி ஒரு வார்த்தைய நான் என் வாயால கூட சொல்ல விரும்பல. அட என்னன்னு சொல்லுப்பா. இல்ல மீனாட்சி, டக்குன்னு நீ தனி கொடுத்துட்டு போலான்ற பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. சிரிக்காத, அள்ளு விட்டுச்சு எனக்கு. பயங்கரமான கனவு இல்ல? பயங்கரம் இல்லன்றியா? பயங்கரம்தான், ஆனா அது கனவு இல்லைங்கிற. மீனாட்சி, அது கனவு இல்ல, நிஜம். என்னடி சொல்ற? ஆமா சரவணா, நாம தனி கொடுத்தனும் போறோம். தனி தனி கொடுத்தனும்? நவரசத்துல நீ எந்த ரசத்துல கேட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான். தனி கொடுத்தனும் போறோம். ஏன்? ஒய் உன் அம்மா. ஏன் மீனாட்சி, ஏன் இப்படி ஒன் வேர்ட் क्वेश्चन மாதிரி ஆன்சர் பண்ற? மேட்டர் புரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? எங்க அம்மா அப்படிதான்றது எப்பயோ தெரியுமே. அதுக்காக போய் தனி கொடுத்தனும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வருஷத்தை ஓட்டியாச்சு, அப்படியே மீதி இருக்கிற 20-30 வருஷத்தை ஓட்டிட வேண்டியதுதான். எவ்வளவு ராஜா? ஜஸ்ட் 20-30 இயர்ஸ் தான். இந்த 20-30 இயர்ஸ் யாருக்கு? எங்க அம்மாக்கு தான். ஓ, உன் அம்மாவுக்கு ஒரு 88 வருஷம் பிளான் பண்ற நீ. ரொம்ப கம்மியா யோசிக்கிறனோ? உன் அம்மா இன்னும் 30 வருஷம் இப்படியே இருப்பாங்க. நான் அவங்க திட்டுறது கலாய்க்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும். இல்ல மந்த்லி ஒன்ஸ் நீ அவங்கள கலாய்க்கலாம். ஆமா, எனக்கு அது மட்டும் தான் வேலை பாரு. மீனாட்சி, என்ன நீ நக்கலா பேசுறியா? அப்பா, கண்டுபிடிச்சிட்டாயா கடைசியில? என்னடி? உங்க அம்மா மாறுவாங்களா? கஷ்டம்தான். உங்க அம்மா கிட்ட ஆப்பு வாங்கியே என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வாழ முடியுமா? இதுவும் கஷ்டம்தான். அப்ப இதுக்கு என்ன வழி? தெரியலையே. உனக்கு தெரியலனா தெரிஞ்சவங்க சொல்றத கேட்டுக்கலாம் இல்லையா? இப்ப நீ தெரிஞ்சவங்கன்னு சொல்றது ஒன்ன? நான் இல்ல, தெரிஞ்சவங்கன்னு சொல்றது உங்க அப்பாவை. நினைச்சேன் இதெல்லாம் அந்த ஜாங்கிரி தலையன் வேலையாதான் இருக்கும். அப்பப்ப தலையில தலப்பா கட்டி புரட்சி பண்ணலனா அந்த ஆளுக்கு தூக்கமே வராத. இதுல என்னடா புரட்சி இருக்கு? கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் நடந்துக்கிறது தப்புனா அத தப்புன்னு சொல்றது ஒரு நேர்மையான ஆம்பளைக்கு அழகு. அததான் மாமா செய்யறாங்க. அது தெரியாதா நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு? நல்லா தெரியும், அத நிமித்த முடியாதுன்னு தெரியும். எதுக்கு தேவையில்லாம நாய் வாழ நிமித்தணும்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அதான் நானும் சொல்றேன். நாய் வாழ நிமித்துறது முட்டாள்தனம் சரவணா. அதுக்காக பக்கத்திலே உட்காந்து அத பாத்துக்கிட்டு வெறுப்பாகிறது வேஸ்ட் இல்லையா? அதுக்கு ஒண்ணு அத மாத்தணும், இல்ல நாம எங்கேயாவது மாறி போயிடணும். அததான் மாமா செய்ய சொல்றாரு. அது வந்து சொல்லு. எங்க அம்மா விட்டுட்டு எப்படி? என்னதுப்பா? சரவணா, உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்க உங்க அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். தேங்க்ஸ் மீனாட்சி. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் பாவம் பண்ணிருக்கணும். மீனாட்சி, கொஞ்சம் டைம் கூட. கொஞ்சம் டைம்னா? ஒரு 7-8 வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். 7-8 வருஷம் போச்சுன்னா எதுவும் சரியாகாது. ஏன் 7-8 வருஷம் தான் போகும்? நீ ஒரு தாயை காத்த தனையனா, தாய்க்கு பின் தாரோன்னு சொல்றவனா, தாய் சொல்லை தட்டாதவனா, அன்னை ஒரு ஆலயமா வாழு. நம்மள ஆள விடு மீனாட்சி. நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில நீங்க அடுத்து கேட்க போற பாடல் அம்மா புள்ள சரவணனுக்காக. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம்
பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில சரவணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ராஜா சாருக்கு அவங்க அம்மா மீது அவ்வளோ ஒரு பாசம். எத்தனையோ அம்மாவை நினைச்சு கண்கலங்க வைக்கக்கூடிய பாடல்கள்லாம் ராஜா சார் வந்து இசையமைச்சிருக்காரு. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில நாம கேட்க போற ஒரு பாடலையும் நீங்க கேட்கும் பொழுதே கண்டிப்பா உங்க அம்மாவை நினைச்சு கண் கலங்குவீங்க. தூங்காதே தம்பி தூங்காதே படத்திற்காக ராஜா சார் இசையில ஒரு அழகான பாடல் உங்களுக்காக. நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. என்னடா நக்கலா? இல்ல மச்சி, ரொம்ப நேரமா அம்மா போட்டா போட்டு தாக்குறியா? முடியல மச்சி. ஏய், இந்த நக்கல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா பாட்டை கேட்டு அடுற மூஞ்சிக்கல பாரு. ஏய் சித்தப்பா, நீயும் இந்த நரம்பனோட சேர்ந்து காம்பினேஷன் போட்டு என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல மாமா, பாட்டும் பிரமாதம். பாட்டுக்கு முன்னாடி அம்மாவை பத்தி 4 லைன் நீ பேசுற பாரு, நெஞ்ச நக்கிட்ட மாமா. உன் நெஞ்சின் ஐஸ்கிரீமா நக்கிறதுக்கு? நீங்க 2 பேரும் பயங்கரமான வார்னர் பிரதர்ஸ்னு எனக்கு தெரியும்டா. கொலைக்காம ஓடிட்டே இருங்க. இல்ல மச்சி, உனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் கொப்பிடிக்குது. அது என்னன்னு சொன்னா நாங்களும் மிங்கிலாய்க்கோம். என்னாச்சு மாமா? காலையில அம்மா கூட சண்டையா? அம்மா ஏதாவது அடிச்சிட்டாங்களா? நான் என்னடா சின்ன புள்ளைய அடிக்கிறதுக்கு? அப்ப நீ உங்க அம்மா அடிச்சிட்டியா? அடிங்க. அப்புறம் என்னதான்டா நடந்துச்சு சொல்லி தோடா. நடந்துச்சு இல்ல, நடக்க போகுது. என்னடா சொல்ற? நான் தனி கொடுத்துறம் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னது தனி கொடுத்துறமா? அதெல்லாம் பெரிய தப்புடா. ஏய், என்ன தப்பு? என்ன சித்தப்பா, தப்பு இல்லையா அது? அது தப்பே இல்ல மாமா, இயற்கையோட விதியே அதுதானே. என்னடா இயற்கையோட விதி? மாமா, பைபிள் படி பார்த்தேன்னா கடவுள் படைச்சது 2 பேரை தான், ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு கீழே அப்படியே வந்ததுதான் அவ்வளவு பேரும். இந்த தனி குடித்தன மேட்ரு அப்பவே இல்லைன்னு வச்சுக்கோ, உலகம் பூரா ஒரே குடும்பமா இருந்திருக்க வேண்டியதுதான். சித்தப்பா, என்னடா இப்படி ஒரு மேட்டர் சொல்லிவிட்ட? இவ்வளவு எதுக்கு சரவணா? உங்க அம்மா வழி தாத்தா எங்க? தாத்தா பாட்டி ஊர்ல இருக்கிறாங்க. சரி, உங்க அப்பா வழி தாத்தா பாட்டி எங்க? பாட்டி செத்து போச்சு, தாத்தா எங்கேயோ ஊர்ல இருக்கிறாரு. இந்த சித்தப்பா சித்தி மாமா அத்தை பங்காளிகள்லாம்? டேய், எல்லாரும் அங்கங்க இருக்கிறாங்கடா. அவங்கெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, அதுதான்டா வாழ்க்கை. உங்க அப்பாவும் அம்மாவும் கூட அவங்க அப்பா அம்மாவை கழட்டி விட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு மாமா நீ இவ்வளவு யோசிக்கிற? டேய், அவ்வளோ டெக்னிக்கலாலாம் என்னால யோசிக்க முடியலடா. எங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கணும், அது தப்பா? தப்பு இல்லடா, உங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்க, கூடவே வச்சு பாத்துக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லைன்ற. மச்சி, நீ பேசுற தப்பு மச்சி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. இவ்வளவு எதுக்கு? நீ போடுற பாட்டே கேள. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லனா யாரும் இல்லடா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. என்னடா 2 பேரும் மாத்தி மாத்தி குழப்பறீங்க? சரி, அதை விடு மாமா. இப்ப எதுக்கு திடீர்னு இந்த பேச்ச எடுத்த? சொல்லு. ஒண்ணுல விடுங்க. சொல்லு மச்சி. எப்படியும் தனியா போகணும் நீ முடிவு எடுத்திருக்க மாட்ட. யாரு? உன் பொண்டாட்டி ஐடியாவா? இல்ல, எங்க அப்பா ஐடியா. என்ன மச்சி சொல்ற? ஆமாண்டா, எங்க அப்பா தான் தனி கொடுத்துன போனன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஏன் சொல்லுடா. ஏன்? எங்க அம்மா மீனாட்சி அடிச்சிடுச்சு. ஐயோ, என்னடா சொல்ற? அடிக்கிறதெல்லாம் பழைய மேட்டராச்சு மச்சி. இப்பெல்லாம் எல்கேஜி படிக்கிற ஓம் பையன் மேல கூட நீ கை வச்ச, போனை போட்டாங்கன்னா உள்ள தூக்கி வச்சிருவாங்க. இப்ப போய் உங்க அம்மா அடிச்சிருச்சுன்ற.
மாமா இதுல உன் பொண்டாட்டி தப்பு உங்க அம்மா தப்புன்னு எதுவுமே இல்ல. உலகம் பூரா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து இருந்ததா சரித்திரமே இல்லடா. ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனியா இருந்தவங்கள 2 வீடு எடுத்து தனித்தனியா வைக்க போற, அவ்வளவுதான் மேட்ரு. டேய் நீங்க என்னடா சொல்ல வரீங்க? மச்சி, உங்க அம்மா வாயிலே சண்டை போட்டு மத்தியான சீரியல் மாதிரி இருக்கிற வரையும் கூட்டு குடும்பம் ஓகே. ஆனா என்னைக்கு உங்க அம்மா ஆக்ஷன் அவதாரம் எடுத்தாங்களோ கூட்டு குடும்பம் வேலைக்கே ஆகாது. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இதனால தீர்ப்பு என்னன்னா தனி குடுத்தனம் தாயா சிறந்தது. மர்டர் கேஸ் ஆகிறதுக்கு மனசு கஷ்டப்படுற கேஸ் ஓகேயா. கூட்டிட்டு போங்கய்யா உங்க பொண்டாட்டிகளை. உங்க அம்மா கிட்ட இருந்து உங்க பொண்டாட்டிகளை காப்பாத்துங்க. உங்க பொண்டாட்டிகள்ட்ட இருந்து உங்க அம்மாக்களை காப்பாத்துங்க ஐயா. ஏய் சித்தப்பா, அவன் தீர்ப்பே சொல்லிட்டான். நீ என்ன பாக்குற? என்னத்த சொல்றது, கல்யாணம் கட்டுனா ஒண்ணு பெடரில கால் பட தெரிச்சு ஓடுது. அம்மா கூட பிறந்ததுல இருந்து 30 வருஷம் இருந்தாச்சு இல்லையா. காலம் பூரா அப்படியே இருக்கிறதுக்கு என்னத்துக்கு கல்யாணம் பண்றது? தனியா போய் ஜாலியா இருங்க ஐயா. அதுக்கு தாயா கல்யாணத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சுப்புட்டு கூடவே இருந்து சேர்ந்து வாழ முடியாம பண்றதுக்கு என்னத்துக்கு கல்யாணம் பண்றவன்? கூப்பிட்டுக்கிட்டு தனியா ஓடுவேன், குதூகலமா இருவேன். அப்போ அம்மா அப்பா அப்பா அம்மாவை போட்டோவா பிடிச்சி ஹாலில் மாட்டி வை. போறப்ப வாரப்ப கும்பிட்டுக்க. அந்த போட்டோ சண்டை ஓடாதுல்ல. சரி மச்சி, தீர்ப்ப சொல்லியாச்சு. நல்லா யோசி, நாங்க வர்றோம். மச்சான், நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் குமார் இல்ல, ஆமா, அவனுக்கு ஏதோ பிரச்சனையா? அப்படியே வா, அடுத்து அங்க போய் பஞ்சாயத்து பண்ணுவோம். என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, என்ன யோசனை? ஒண்ணு இல்ல மாமா, சும்மாதான். உங்க தனி கொடுத்தன மேட்ரை சரவணன் கிட்ட சொன்னியா? சொன்னேன் மாமா. என்ன சொல்றாரு அவரு? அவன் ஆடி போயிட்டான். போதும் மாமா, நீங்க அத்தையை மிரட்டினீங்க, நான் சரவணனை மிரட்டியாச்சு. இந்த விளையாட்டை நிறுத்திடலாம். விளையாட்டா? என்னம்மா நீ இப்படி சொல்ற? உன் அத்தையும் அதே தான் சொல்ற, நீயும் அதே தான் சொல்ற. ஆமா மாமா, விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க. சீரியஸாம்மா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் தனி கொடுத்தனும் போக சொன்னது விளையாட்டு இல்ல, வெரி சீரியஸ். அதெல்லாம் சரியா வராது மாமா. ஏன் சரியா வராது? எதுக்கு மாமா தனியா போகணும்? எதுக்குமா நீ உன் அத்தை கிட்ட அசிங்கமும் அவமானமும் படணும்? நம்ம அத்தை தானே மாமா. இல்லம்மா, நீ அப்படி நினைக்கிறது உன் பெருந்தன்மையா இருக்கலாம். அதுக்காக அவ ஏறி மிதிச்சுக்கிட்டே இருந்தாள்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? மாமா. ஆமாம்மா, தப்பு. அப்படிலாம் யாரும் யாரையும் நடத்தக்கூடாது. வாழ்க்கைன்றது சந்தோஷமா வாழ்ற விஷயம் இல்லையா? அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸா ஏன் வாழணும்ன்றேன். உங்க அம்மா உன்னை பெத்தாங்க, வளர்த்தாங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு பிபி ஏறிடுச்சு, உன்னை கத்துவாங்க திட்டுவாங்கன்னா நீ பொறுத்து போறது நியாயம். ஒரு காலத்துல அவங்க எவ்வளவோ நல்லது பண்ணாங்க, இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உன் வாழ்க்கையில புதுசா வந்தவ சாரதா, இவ்வளவு ஏமா நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்? சரவண மேல இருக்கிற காதல் தான் மாமா. அட நீ வேறம்மா, தப்பு பண்ணா சரவணனையே அட்ஜஸ்ட் பண்ண கூடாதுன்னு அட்வைஸ் பண்றவன் நானு. நீ என்னமோ இவ்வளவு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற? வாழ்க்கைன்றது ஒரு பெரிய டிராவல்மா. சேர்ந்து நடக்கிறப்போ கூட இருக்கிறவங்க நமக்கு உதவி பண்ணணும்ன்றது இல்ல, உபத்திரவம் பண்ணாம இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா கம்ஃபர்டபுளா கூட இருக்கவங்கள மதிச்சு நடக்கணும். அப்பதானமா டிராவல் நல்லா இருக்கும். இப்படி இம்சையான ஆட்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்து போனோம்னா வாழ்க்கையே வெறுத்துரும்மா. சரவணனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு,
நீங்க 2 பேரும் தனியா தான் வாழணும். அப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுறப்போ சொல்லுங்க, நாங்க கூட வந்து இருக்கோம். இல்ல எங்களுக்கு உடம்பு முடியாத போது சொல்றோம், நீங்க கூட வந்து இருங்க. இல்ல மாமா, எங்க அம்மா என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் சௌந்தர்யா எங்க அம்மா கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ல, அப்ப நான் அத்தை கூட தானே இருக்கணும். சௌந்தர்யாவும் உங்க அம்மா கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டா. ஐயா, நான் அதுக்காக சொல்லமா, நீங்களும் தனியா போய்தான் ஆவணும். நான் எப்பவுமே தனி கொடுத்துன்னு போக மாட்டேன். அப்ப நான் என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்துன்னு போறேன். எனக்கு தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவேன்?